வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இது வந்து சதவீதத்தை பற்றின கணக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் பற்றின வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சதவீதம் டாபிக் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் இந்த சதவீதம் வினாக்கள், இந்த கன்வர்ஷன், இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் 1. டைப் 1ல் வந்து சதவீதம் கண்டுபிடிக்கிறது. நேரம் சம்மந்தமான கணக்கு, ரூபாய் சம்மந்தமானது, நீளம் இந்த அளவுகள் சம்மந்தமானது, நிறை வெயிட்டு சம்மந்தமானது, லிட்டர் இந்த பால் கணக்கு, ஸோ இந்த மாதிரி லிட்டரில் அளக்கிறது, இதுக்கெல்லாம் சதவீதம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து சதவீதம் கணக்கு பண்ணுறது மற்ற கொஸ்டின். இது ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே டைப் 1ல் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 19 கணக்கு இருக்குது. அதுக்கடுத்து டைப் 2. ஸோ இந்த 19 கணக்கு மேலே வந்து இந்த மாதிரி அளவுகளில் வர கணக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து டைப் 1 தான் வரும். நான் ஃபஸ்ட்டு இந்த அளவுகளில் இருக்கிற கணக்கை வந்து மொத்தமாக கொடுத்துட்றேன். இதை ஒரு இதாக கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து அந்த 19 இது இருக்கிற இது வந்து ஒரே வீடியோவாக கொடுக்கவா இல்லை 2 வீடியோவாக கொடுக்கவான்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அளவுகள் கொடுத்தது டைம் கொடுத்து அதை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ருப்பி இத்தனை, இவ்வளோ ரூபா இத்தனை பைசா இந்த மாதிரி கொடுத்து அதில் சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீளம், கிலோமீட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கணக்கு வந்து சரியாக தெரில, அதனால் கணக்கு வந்து செய்யலை. ஸோ 2வது கணக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு சில இது வந்து கொஸ்டின் தப்பாக இருக்கும். இப்போ நேரம் கணக்கு பாருங்களேன். நேரம் கணக்கில் 2 நிமிடத்தில் 20 நிமிடம் என்பது 2 நிமிஷமே 2 நிமிஷம் தான். அதில் 20 நிமிடம் எப்படி பார்க்க முடியும்? அப்போனா அது 20 நிமிஷம் இல்லை. ஸோ இல்லாட்டி 20 நிமிஷத்தில் 2 நிமிடம் அப்படி வராது. ஸோ 20 நிமிடத்தில் 20 நிமிஷத்தில் 2 நிமிஷம் அது வரும். ஸோ ஆனால் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 நிமிஷத்தில் 20 நொடி செஞ்சுருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், 20 நொடி அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஒரு கணக்கு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தப்பாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ வாங்க கணக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பர்சன்டேஜில் டைப் 1 சதவீதம், அதில் டைப் 1 சதவீதம் கண்டுபிடிக்கிறது தான் டைப் 1. ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கணக்காக தான் இருக்கும். ஸோ அதில் நேரம் சம்மந்தமான கணக்காக கொடுத்து அதில் சதவீதம் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். இதில் வந்து கொஸ்டின் 2 நிமிஷத்தில் 20 வினாடி, நொடி, செகண்ட்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். நிமிடத்துக்கு நிமிடம் தான் இங்கிலீஷில் வந்து மினிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 20 செகண்ட்ஸ் இன் 2 மினிட்ஸ்? 2 நிமிஷத்தில் 20 செகண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், 1 நிமிஷம்னா 60 வினாடின்னு படிச்சிருக்கோம், 1 நிமிஷம்னா 60 செகண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் எல்லோரும் தெரியும். அப்போனா 2 நிமிஷம்னா எத்தனை செகண்ட்? 120 செகண்டு. ஸோ 2 நிமிஷம்னா 120 செகண்டில் 2 செகண்டோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இன்ட்டு 100, இதுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நான் பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். கொஸ்டின் போட்டு கீழே வந்து டோட்டல் போட்டு இன்ட்டு 100 போட்டு வரது தான் பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணால் அந்த இதை ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்காக இந்த இது எடுத்துருக்கேன் பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அது பை டோட்டல் இல்லாட்டி கம்பேரிசன் இன்ட்டு 100 ஈக்குவல் என்ன பர்சன்டேஜோ இது. ஸோ இதை தான் இந்த கணக்குலையும் பாருங்களேன், அப்படியே போட்டிருப்பேன் அந்த ஃபார்முலாவை. டோட்டல் வந்து இங்கே 120, என்ன கேட்குறாங்க? 2 வினாடியே தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே அந்த கேட்ட கொஸ்டின் இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சோன்னா வரது தான் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் இது, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து அடி கொடுத்தோன்னா 6, இங்கே 5ன்னு வரும். 6 இருக்குமா, 2 6, 1 2. ஸோ இங்கே 5 இருக்கா, 1 5 5/3ன்னு வரும். அடி கொடுத்தா 5/3 பர்சன்டேஜ்னு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியும் மாற்றலாம். இதை வந்து நீங்கள் இப்படி மாற்றலாம். எப்படின்னா 5ல் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3. ஸோ 1 மீதி 2 இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ 2/3 பர்சன்டேஜ்னு போடலாம். இல்லாட்டி இந்த 5ஐ வந்து 3ஆல் வகுக்கலாம். 1 3 3 மீதி 2 இருக்கும். 2 0 சேர்ப்போம். ஸோ 6 3 18, மீதி 2 வரும், 0 சேர்ப்போம். 6 3 18, 1.66ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே வகுத்தும் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது இதுவும் பார்த்துப்பீங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது போயிட்டே இருக்கும். ஸோ 1.66%. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் எழுதலாம்,
இது வந்து கலப்பு பின்ன மாதிரி ஆப்ஷனில் இருந்தாலும் இது இப்படியும் எழுதிக்கலாம். இல்லாட்டி இதையும் இன்னும் ரொம்ப சுருக்கி இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இப்படி இதுக்கான மதிப்பு வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதனா இப்படி எழுதலாம். ஸோ இதுதான் இது. ஸோ என்ன கேட்குறாங்க, மொத்தம் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இதை மேலே போடணும். 20 வினாடி தான் கேட்குறாங்க. ஸோ அது 2 நிமிஷம்னா இங்கே வினாடியில் கேட்டனால நம்ம மொத்தத்தையும் வினாடியாக மாற்றுறோம். ஸோ 120 × 100 போட்டோன்னா அடி கொடுத்து செஞ்சோன்னா இப்படிலாம் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் இது. ஸோ இது கணக்கு. 2வது கணக்கு பார்க்கலாம். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 10 hours இன் ஏ டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளுங்கிறது இங்கே டோட்டல், 10 மணி நேரங்கிறது நமக்கு கொஸ்டின். ஸோ அப்படியே தான் வரணும். ஒரு நாள்னால் நமக்கு 24 மணி நேரம் இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியும். ஒரு நாள்னால் 24 மணி நேரம் அப்படின்னு தெரியும். ஸோ அதான் தமிழ்லேயும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து 10 மணி நேரம், 10 பை மொத்தம் டோட்டல் ஒரு நாள்னால் 24 மணி நேரம், 24 × 100ன்னு போட்டு வச்சுக்கோங்களேன். 12 2 24, 50, 6 2 12, 5 2 10, அதுக்கடுத்து 3 2 6, 25. ஸோ இது சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். மேலே 125 வரும், இதையும் பெருக்கணும் 125 வரும், கீழே 3 இருக்கும். ஸோ இதை போட்டலாம். ஸோ இதுவும் பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதை இன்னும் நம்ம சுருக்கலாம். 1 3 3, 4 3 12, 4 3 12, இங்கே 5ல் எத்தனை 3 இருக்குது, 1 3 3 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து புள்ளி வச்சு மீதி 2 இருக்கும், 2 கூட 0 சேரும். 6 3 18, அதில் மீதி வரும் 2 வரும், அதில் 0 சேரும். ஸோ 41.66% வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒரு நாளில் 10 மணி நேரங்கிறது என்னென்னா, ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 10 மணி நேரம் கேட்குறாங்க. 10 மணி நேரம் × 100. ஸோ பர்சன்டேஜ் கேட்டாலும் 100 போட்டு பெருக்கிற வேண்டியதான். ஓகேயா? டைம் கணக்கு இப்படி. திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். டைம் கணக்கு கேட்குறாங்க. பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் கீழே பை டோட்டலு. அந்த டோட்டலை வந்து நம்ம மொத்தமாக மாற்றிக்கணும். இப்போ இங்கே வினாடி கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் வினாடியாக மாற்றிக்கணும். இங்கேயும் மணி நேரம் கேட்குறாங்கன்னா ஒரு நாள்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நாளில் எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம்னு தெரியும். ஸோ அதை பார்த்து அப்படி செய்யணும். அப்படி செஞ்சு நீங்கள் × 100 போட்டு பெருக்குனிங்கன்னா வந்துடும். இதில் 3வது கணக்கு இருக்குது. ஒரு மணியில் 36 வினாடி என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 36 செகண்ட்ஸ் இன் 1 hour? அதாவது 36 செகண்ட் தான் கேட்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கே 60 வினாடி. அப்போனா இது 36 செகண்டு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. அப்போனா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செகண்டு? ஒரு நிமிஷம்னா 60 செகண்டு, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்டு. இதெல்லாம் பேசிக், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மணினா 3600 வினாடிகள். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா மொத்தம் 3600 வினாடி, அதில் 36, 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கே 0. அப்போனா 1%. அதாவது 3600ல் 36ங்கிறது ஒரே 1% தான். ஸோ ஓகேயா? ஸோ இதுதான் இது. ஸோ இப்படி தான் செய்யணும். இது வந்து டைம் வச்ச கணக்கெலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து காசு வச்ச கணக்கு, ரூபா. அதுக்கடுத்து ரூபா இந்த ரூபா கணக்கெலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்குது, 100 பைசா இருக்குது. 100 பைசா சேர்ந்தது தான் 1 ரூபா. இது வந்து நம்ம சின்னதிலே படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பேசிக்லாம் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். 2 ரூபா 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 15 பைசா இன் 2 ரூபி 70 பைசா? 2 ரூபானா ஒரு ரூபாய்க்கு 100 பைசாவா? ஒரு ரூபாய்க்கு 100 பைசாவா? ஓகே, அப்போ 2 ரூபானா 200 பைசாவா? 200 பைசா ப்ளஸ் இங்கே ஒரு 70 பைசா இருக்குது. 270 பைசாவில் 15 பைசாங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதை தான் டோட்டல் வந்து 270, 15 பைசா தான் கேட்குறாங்க. ஸோ 15 × 100. ஸோ பர்சன்டேஜ்னால் × 100ஆல் பெருக்குவோமா? அப்படி போடும்போது ஒரு 0க்கு ஒரு 0, 7 3 21, 3 24, 9 3 27, 9, 5 3 15. ஸோ 5 × 10 50, இங்கே 9. ஸோ 50/9ன்னு இருக்கும். 50/9% இதோடய நிப்பாட்டிக்கலாம். இதை கலப்பு பின்ன மாதிரி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். 5 9 45. ஸோ இங்கே 5 போட்டிருக்கோம், மீதி 5 இருக்கும், 5 மேலே போட்டிருக்கோம், கீழே 9. ஸோ இப்படி எழுதிக்கலாம்.
ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது கலப்பு பின்ன மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைடில் போட்டிருப்பேன். ஸோ இதான் நம்ம எம்கேடிஎன்பிசியோட பெனிஃபிட் நீங்கள் பார்க்குறதுக்கான இது. ஸோ ப்ரீவியஸ் இயர்னால் ப்ரீவியஸ் இயர்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதான் இது. அதுக்கடுத்து 2வது கணக்கு, ₹2 40 பைசா என்பது எத்தனை சதவீதம்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40 பைசா இன் ₹2? ₹1 100 பைசா, அப்போனா ₹2 200 பைசா. 200 பைசா, அதில் 40 பைசா. 40 பைசாவோட சதவீதம் என்னென்னா 100. சதவீதம்னாலே 100 தான், இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். ஸோ இது 2, இது 1, 1 2 20 2 40. ஸோ 20%. ₹2 40 பைசாங்கிறது 20%. இதுதான் இது. ஸோ கணக்குனா இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ₹1 100 பைசா. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ₹2 70 பைசா. அப்போனா ₹2 200 பைசா ப்ளஸ் 70 பைசா, 270 பைசாவில் 15 பைசாவோட சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 270ல் 15 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ₹2 40, அப்போனா ₹2 200 பைசா, 200 பைசாவில் 40 பைசா அப்படின்னு வச்சுட்டு இன்ட்டு பெருக்கல் 100 போட்டுருங்க. ஸோ இப்படி தான் செய்யணும் இந்த கணக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ஸ்டெப்பு கேட்டிருக்காங்க. அதை வந்து கலப்பு பின்னமாக கேட்டிருக்காங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனாக. ஸோ இப்படியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீளம். இது வந்து நீளம்னா எப்படின்னா 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லாட்டி 1000 மீட்ரு 1 கிலோமீட்ரு. நம்ம ஸ்கூலில் 100 மீட்ரு 200 மீட்டருன்னு ரன்னிங் ஓடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி. அப்படி 1000 மீட்ரு ஓடினா தான் 1 கிலோமீட்ரு. ஓகேயா? ஸோ 1 கிலோமீட்டரில் 500 மீட்ருங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 500 மீட்டர் இன் 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்ரு. 1000ல் 500 மீட்ரு எத்தனை சதவீதம்? அப்போனா இன்ட்டு 100ன்னு போட்டுறணும். இங்கே 1, இங்கே 2, இங்கே 1 2 50 2 100. ஸோ உங்களுக்கு அடி கொடுக்க தெரியும், அதுக்காக தான் அடிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ நானே சைடில் சொல்லியும் கொடுத்துட்றேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 50%. இல்லாட்டி நீங்களே பார்க்கலாம், 1000 இருக்குது, 1000ல் பாதி தானே 50. 1000ங்கிறது 100%, அப்போ 500ங்கிறது 50% தானே. இதெல்லாம் மனக்கணக்காகவே போடணும், இதெல்லாம் போட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கடுத்து 4 கிலோமீட்டரில் 500 மீட்ரு. 4 கிலோமீட்டர்னால் 4000 மீட்ரு. 4000 மீட்டரில் 500 மீட்டருங்கிறது எத்தனை சதவீதம்னு பார்த்தா அடி கொடுத்தோன்னா இங்கே 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 1 4 12 48, மீதி 2 போகும், 2 கூட 0 சேர்ப்போம். ஸோ 20, 5 20. ஸோ 12.5. ஸோ 4 கிலோமீட்டரில் 500 மீட்டருங்கிறது 12.5%. நீங்கள் இதெல்லாம் மனக்கணக்காகவே போட்டுருணும், அப்படி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீளம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லிட்ரு. ஸோ லிட்ருனா இது வந்து பால் கணக்கு இந்த மாதிரி வரும். 1 லிட்டருனா 1000 மில்லி லிட்டருன்னு அர்த்தம். ஸோ 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். ஸோ 1 லிட்டரில் 80 மில்லி லிட்டர். ஸோ 80 மில்லி லிட்டருங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 1 லிட்டருனா 1000மா, 1000ல் 80 மில்லி லிட்டரு எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இன்ட்டு போட்டு 100 போட்டிங்க வச்சுக்கோங்களேன். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0. ஸோ 8%. ஸோ 1 லிட்டரில் 80 மில்லி லிட்டர்னால் 8%ன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் மொத்தம் வேல்யூ. மேலே என்ன கேட்குறாங்க இன்ட்டு 100ன்னு போட்டாலே இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அதுக்கடுத்து வெயிட்டு. இது வெயிட்டுக்கு என்ன தெரியணும், 1 கிலோனா 1000 கிராம்னு தெரியணும். இல்லாட்டி 1000 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ. இந்த பலசரக்கெல்லாம் ஜாமான் வாங்க போகும்போது இந்த எலக்ட்ரானிக் ஜெராக்ஸ் இருக்கும், அதில் 1 கிலோனா 1000ன்னு கீழே காட்டும், அரை கிலோனா 500ன்னு காட்டும், 2.5 கிலோனா 2 500ன்னு காட்டும். ஸோ அப்போனா 1 கிலோனா 1000 கிராம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். 5 கிலோவில் 800 கிராமுங்கிறது. அப்போனா 5 கிலோனா 5000ல் 800. ஸோ அதான் இங்கே போடணும், 5000ல் 800. ஸோ 800 இன்ட்டு 100ன்னு போட்டு வச்சுக்கோங்களேன். சதவீதம்னால இங்கே 100 போடணும். போடும்போது 2 0க்கு 2 0 போயிடும். இங்கே 1 0க்கு 1 0, 1 5 16 5 80. ஸோ 16%. ஓகே. அதுக்கடுத்து 18 கிராம் என்பது 7.2 கிலோ. இதை வந்து எப்படி கேட்கணும்னா 7.2 கிலோவில் 18 கிராம் என்னென்னு கேட்கலாம். உங்களுக்கு கணக்கை தான் மாற்றி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி மேட்ரு ஒன்று தான், கேட்குறது ஒன்று தான். ஸோ 7 கிலோனா 7000 கிராமு ப்ளஸ் 2னா 200 கிராமு. ஸோ 7200ல் 18 கிராம் ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ அப்போனா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 7200ல் 18 கிராம்னா அப்போ எத்தனை சதவீதம்னு கேட்டால் இன்ட்டு 100. ஸோ அப்படி போடும்போது 2 0க்கு 2 0, 1 18 18, 4 18 72. ஸோ 1/4ன்னு வரும். இதோட நிப்பாட்டிக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இதையும் ரொம்ப சுருக்கி கேட்டாங்கன்னா இப்படி கேட்பாங்க. நீங்கள் ஆப்ஷனில் இது இல்லைன்னு யோசிச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி பார்க்கணும். 1 நாங்கள் 1 இல்லை 0, மீதி ஒரு 0 சேர்த்தனா 2 8, மீதி 2 வரும், அதோட 0 சேர்த்தனா 5, 0.25. இதுதான் இது. ஓகேயா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த பேசிக்கான இந்த அளவுகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். என்ன கேட்குறாங்களோ
அந்த இது கேட்குற கொஸ்டின் மேலே மொத்த வேல்யூ கீழே இன்ட்டு 100 இப்படி போட்டிங்கனாலே இது. அதுக்கடுத்து இந்த கணக்கு பாருங்களேன். இது வந்து நிறைய பேர் தெரியுமா தெரில, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு தெரில. நானே கூகுள் பண்ணி பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் போட்டேன். ஒரு டன்னில் ஒரு குவிண்டால் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஒரு குவிண்டால் ஒரு டன் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் அப்படியே மாற்றி வரும், அவ்வளோதான். ஒரு டன்னில் ஒரு குவிண்டால்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு டன்னுனா 1000 கிலோகிராமு. இந்த சிங்கம் படத்தில் சூர்யா சொல்லுவார்ல, ஓங்கிடுச்சா 1.5 டன் வெயிட்ரா. அப்போனா 1.5 டன்னா எத்தனை நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை. அப்போ பார்க்கும்போது 1500 கிலோன்னு காட்டுச்சு. அதுக்கப்புறம் குவிண்டால்னால் என்னென்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஒரு குவிண்டால்னால் 100 கிலோவாம். அப்போனா ஒரு டன்னில் எத்தனை குவிண்டால் இருக்கும்? 10 குவிண்டால் இருக்கும். ஏன்னா ஒரு குவிண்டாலுங்கிறது 100. அப்போனா மொத்தம் 1000 கிலோவில் எத்தனை குவிண்டால் வரும்? 10 குவிண்டால் வரும். ஓகேயா? ஸோ இதுதான் இது. இங்கே நான் சைடில் உங்களுக்கு நோட்னு போட்டு கொடுத்துருப்பேன். ஒரு டன்னா 1000 கிலோ, ஒரு குவிண்டால்னால் 100 கிலோ. ஸோ இதான் நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 1000ல் 100, ஆனால் ஒரு குவிண்டால் தானே கேட்குறாங்க, 100. ஸோ இன்ட்டு 100ன்னு போட்டோன்னா 2 0 2 0 1 0 1 0. ஸோ 10. ஸோ 10 குவிண்டால் இருக்கும். ஒரு டன்னில் 10 குவிண்டால் இருக்கும். அதான் இங்கே பர்சன்டேஜும் கூட. ஸோ 10%. ஸோ இதான். ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. வெயிட் கேட்டால் என்ன எப்படின்னு கூட சொல்லிட்டேன். ருப்பியில் கேட்டால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து லென்த்து கொடுத்து கேட்டால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். லிட்டரில் கேட்டால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். இதுதான் டைப் 1. டைமில் கேட்டால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லா மாடலும் சொல்லி கொடுத்துட்டேன். லாஸ்ட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இங்கே நோட் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த கணக்கில் சொன்னதெல்லாம் 1 கிலோனா 1000 கிராம், 1 லிட்டருனா 1000 மில்லி லிட்டர், 1 கிலோனா 1000 மீட்டர், ஆனால் 1 மீட்ருனா 100 சென்டிமீட்ரு. இதெல்லாம் நம்ம பேசிக்கில் படித்தது. 1 ரூபானா 100 பைசா, 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், இதே 1 நிமிஷம்னா 60 செகண்ட்ஸு. 1 மணி நேரத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னா 3600 செகண்ட்ஸு. அதுக்கடுத்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டன்னுனா 1000 கேஜு, ஒரு குவிண்டால்னால் 100 கேஜு. ஒரு டன்னில் எத்தனை குவிண்டால் இருக்கும்? 10 குவிண்டால் இருக்கும். அதான் அதோட சதவீதமும் கூட. ஸோ இந்த மாதிரி நோட்ஸும் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டைப் 1 முடியுது. இன்னும் 19 கணக்கு இருக்குது. அதை அடுத்த வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்காக தமிழ்லேயும் கொடுத்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பார்க்கட்டும், தெரியட்டும். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சு பார்த்தா தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ பண்ணவும் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கான PDF வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். தேங்க்யூ.